சினிமாவில் பெரிய வெற்றி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராகுனாலே பாம்பு படம் எடுக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் படம் எடுக்கணும்னாலும் இந்த ராகுவோட துணை வேணும். இவர் தாங்க ராகு. எல்லாத்தோட ஜாதகத்துலையும் ஏதாவது ஒன்று கொடுக்காம பிடிச்சி வச்சுக்குவார். ஊருக்குள்ளே பல ப்ராடக்ட் பயில்களை உருவாக்குறதுல இவர் பங்கு பெரும்பங்கு. இதனாலேயே ஊருக்குள்ளே நிறைய பேர் இவர் நெகட்டிவ் பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது உண்மை தான். பட் அதை தாண்டி இவரை பற்றி சொல்லணும்னா இது எந்த ரூல்ஸுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. புது யுக்திகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இதனாலேயே இவர் பண்ணுற மேக்சிமம் விஷயம் எதுவுமே லீகலாகவே இருக்காது. ஆக இந்த ராகு இவர் பவர்ஃபுல்லாக இருந்தால் என்ன அப்படின்னா அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவர் எப்போவுமே பவர்ஃபுல்லாக தான் இருப்பார். ஆனால் இவர் பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாசிட்டிவான ராகு பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்குவார். மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் உருவாக்குறது. இந்த ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஷேர் மார்க்கெட்டிங்க. அதில் எப்படி திடீர்னு ஒரே நாளில் பெரிய பணத்தை சம்பாதிக்கிறது. அப்போ இந்த சினிமாவில் பெரிய வெற்றி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராகுனாலே பாம்பு படம் எடுக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் படம் எடுக்கணும்னாலும் இந்த ராகுவோட துணை வேணும். இதுவே நெகட்டிவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா சீட்டிங் வேலையும் காட்டுவார். எல்லா ப்ராடக்ட் வேலையும் செய்ய வைப்பாங்க. அப்படியே காசை கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு போய் சிக்க வச்சு செருப்படி வாங்கி கொடுத்துருவாரு. பார்த்துக்கோங்க. மெயினாக சொல்லணும்னா ராகுனாலே பிரம்மாண்டம், பேராசை, பெரிய வெற்றி, ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வரும். அது பாசிட்டிவாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். பட் நெகட்டிவாக இருந்தால் கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தத்தையும் பிடிங்கிட்டு விட்டோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ராகு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ முக்கியமாக ராகுவோட அருள் வேணுனாலும் சரி, இல்லை அவர்கிட்ட எஸ்கேப் ஆகுனாலும் சரி, காளி தெய்வங்களை நீங்கள் கும்பிடலாம். அப்போ இந்த நவகிரக கோயில்களுக்கு போனால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாம்பு பூத்து இருக்க மாதிரி கோயில்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஜோதிடத்தை பற்றி அப்படியே ஒன்றுனா சொல்லிக்கிட்டீங்க. கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கிங்க. அப்போ கன்சல்ட்டிங் ஏதாவது வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ லைக், ஷேர், கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.